திமுக செய்த மாபெரும் தவறுகளை, குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த தவறுகளை மனம் திறந்து பேச போகிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம், ஆனாலும் சில உண்மைகளை நாம உடைத்து இந்த வீடியோவில் பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இனி நிச்சயமாக விஜய் தான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இனி தாவேகா தான், தாவேகாவை அசைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டா அது கிட்டப்பட்ட உண்மைதான். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்பாவிட்டாலும் கசப்பாக இருந்தாலும் இனி விஜய் தான், அதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். கனத்த இதயத்தோடு தான் நான் இந்த வீடியோக்குள்ள போறேன். அதனால நீங்களும் கொஞ்சம் பொறுமையா விருப்பு வெறுப்பின்றி நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை என்னவென்று புரியக்கூடும். எது உண்மை அப்படிங்கிறது விருப்பு வெறுப்பின்றி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியக்கூடும். ஸ்டாலின் செய்த தவறுகள், இன்னும் சொல்ல போனா திமுக செய்த தவறுகள், கலைஞர் அவர்களே சில தவறுகளை செய்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்னைக்கு திமுகவினுடைய இந்த நிலைக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். திமுகவின் திட்டங்களின் மீது எனக்கு எந்த அளவிற்கு மரியாதை இருக்கிறதோ அதே அளவிற்கு விமர்சன பார்வையோடு இந்த வீடியோவை நம்ம அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம வீடியோவுக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, விஜய் அவர்கள் இனி விஜய் தான் சார், இன்னும் 15 வருஷத்துக்கு விஜய் தான் சார் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா? அப்படி ஒரு எம்ஜிஆரை போல விஜய் இனி இருக்கிற காலம் வரைக்கும், அவர் உயிருள்ள வரை அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நோக்கித்தான் தமிழ்நாடு அரசியல் களம் நகருகிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் வருகிறது. என்ன சார் நீங்களே இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, கலை யதார்த்தத்தை நான் சொல்றேன், களத்துல பாக்குறத நான் சொல்றேன். நீங்க மின்வெட்டு பிரச்சனையை சொல்லலாம், அல்லது பாலியல் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம், 1000 சொல்லலாம். பட் களத்தில் நடப்பது நான் சில வீடியோக்களை உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அந்த வீடியோக்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் நான் அப்படி சொல்றேன். நான் ஒவ்வொரு வீடியோவாகவே காட்டுறேன். முதல்ல நீங்க இப்ப ஒரு வீடியோ பாருங்க. இப்ப நான் ஒரு வீடியோ பிளே பண்றேன், அதை மட்டும் பாருங்க. தம்பி அந்த வீடியோ பிளே பண்ணுங்க. வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஜய் நடித்த படத்தில் இந்த சினிமா பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டு அமைச்சர் மற்றும் அதனுடன் தாவேகா பெண் நிர்வாகி நடனமாடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. ஏனால் வாடி 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 கைப்படா சிடி என ஆபாச வார்த்தைகள் அடங்கிய இந்த பாடலுக்கு பள்ளி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு என்று கூறி இந்த நடனம் நடத்தப்பட்டிருக்கிறது. பாத்துட்டீங்களா? இது ஒரு பள்ளி விழா. பள்ளியில ஒரு விழா நடக்குது, விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் விழா. அமைச்சரும் கலந்து கொள்கிறார். அமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடிய விழா. உயர்கல்வித்துறை அமைச்சர் அதில் கலந்து கொண்டதாக அந்த செய்தி சொல்லுகிறது. அந்த விழாவில பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த விழாவில என்ன ஒளிபரப்பப்படுகிறது? பாடல் வாடி 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 கைப்படாத சீடி என்ற ஒரு ஆழமான தத்துவ பாடல் அங்கே ஒளிபரப்பப்படுகிறது. அந்த தத்துவ பாடல் விஜய் அவர்களுடைய படத்துல வந்த பாடல், வாடி வாடி கைப்படாத சீடி அப்படிங்கிற பாட்டு. அந்த பள்ளி அந்த 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 கல்விக்கூட வளாகமே ஃபுல் வைப் ஆகுது. அந்த பாட்டுக்கு அமைச்சர் ஆடுகிறார், தாவேகாவை சேர்ந்த நிர்வாகி ஆடுகிறார், பெண் நிர்வாகி ஆடுகிறார், ஸ்கூலே டான்ஸ் ஆடுது, அந்த கல்வி கூடமே டான்ஸ் ஆடுது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு 10ஆம் வகுப்போ 11ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படிக்கிற ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இதே மாதிரி தாவேகாவினர் விஜய் படத்தை மாட்டி விஜய் பாட்டை ஓட விட்டுட்டு இருக்காங்க. வாடி வாடி கைப்படாத சீடி, அரைச்சி சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டா, இந்த மாதிரியான ஆழமான தத்துவ பாடல்கள். பம்பாய் சிட்டி, சுக்கா ரொட்டி, உட்டாப்பாரு, செவத்த குட்டி, இந்த மாதிரியான பாடல்களை அங்கே அந்த பிள்ளைகளுக்கு போட்டு காட்டும் போது வாக்களித்த பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா உங்க பிள்ளைங்க இப்படிதானே வளரணும் இல்லையா? ஏன்னா நீங்களும் அதைத்தானே விரும்புறீங்க. நீங்களும் இதை விரும்புகின்ற பொழுது உங்கள் பிள்ளைகளும் இதைத்தான் விரும்புவார்கள். இதை விரும்புகின்ற பொழுது இந்த பிள்ளை பார்த்து வளர்ந்து ஓட்டு போட வரும். இது யாருக்கு ஓட்டு போடும்? ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுமா, விஜய்க்கு ஓட்டு போடுமா? விஜய்க்குத்தான் வாக்களிக்கும். ஏன்னா அவங்க தெளிவா இருக்காங்க. என்ன இருக்கிறாங்க தெளிவா? விஜய் நடிப்பதை நிறுத்தி விட்டார். நடிப்பதை நிறுத்திட்டாரு. அடுத்தது சிவகார்த்திகேயன் வர்றாரு. அடுத்தது இன்னொரு தம்பி, அவர் பேர் என்ன, பிரதீப் ரங்கநாதன் வர்றார் இல்லையா? இப்படி அடுத்த தலைமுறை ஹீரோஸ் வந்துட்டாங்க. இப்ப அடுத்த தலைமுறை ஹீரோஸ் வரும்போது விஜய் அவுட்டேட்டடா ஆயிடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? பள்ளிக்கூடங்களுக்கு போகணும். பள்ளிக்கூடங்களுக்கு போய் என்ன செய்யணும்? விஜயனுடைய சுதந்திர போராட்ட வரலாறு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். இல்ல, அப்ப என்ன செய்யணும்?
விஜயனுடைய பாடல்களை போட்டு அந்த பிள்ளைங்களை வைபு மூடுலயே வச்சாதான் அந்த பிள்ளைங்க விஜய் ஃபேனா வளரும். விஜய் ஃபேனா வளர்ந்தாத்தான் அது விஜய்க்கு ஓட்டு போடும். இப்ப சொல்லுங்க, இன்னும் 10 வருஷம் இல்ல 15 வருஷம் நானும் விஜய் அசைக்க முடியுமா உங்களால? முடியுமா? கஷ்டம். திமுக செஞ்ச தவறுகளை நான் இதை சுட்டி காட்ட போறேன். அது ரொம்ப முக்கியமான தவறு. நான் சீரியஸா சொல்ல போறேன். நான் நாட் ஃபார் ஃபன். சீரியஸா திமுக செய்த தவறுகளை சுட்டி காட்ட போறேன். இப்ப இது ஒண்ணு வீடியோ. அடுத்தது இன்னொரு வீடியோ. தம்பி, அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழா அந்த வீடியோ லேசா காட்டுங்க. இது பாத்துட்டீங்களா? இதுல என்ன பாட்டு? இதுல உங்க விஜய் உங்க விஜய், ஆமா, உயிரென வர்றேன்னான்னு அவர் இந்த இதுக்கு போட்டார்ல, தேர்தல் பரப்புரைக்கு போட்டார்ல, அந்த பாடல். பட்டமளிப்பு விழாவில் தாவேகா பாடல், பள்ளிக்கூட விழாவில் விஜயினுடைய சினிமா பாடல், பட்டமளிப்பு விழாவில் தாவேகாவின் கட்சி பாடல். நல்லா இருக்கா? சரி, அடுத்தது இன்னொரு வீடியோ. இவங்க இதே மாதிரி அமைச்சர், எம்எல்ஏக்கள், தாவேகா நிர்வாகிகள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய செல்ஃபி. அப்படியே செல்ஃபி அப்படி சுத்தி எடுக்காங்க. அப்படியே சுத்தி எடுக்கிறாங்க அவங்க. கீழே இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிவிகே 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 டிவிகேன்னு கத்துறாங்க. ஃபுல் வைப். நீங்க அந்த வீடியோ பாருங்க தம்பி, அந்த வீடியோ காட்டுங்க. பாத்துட்டீங்களா? இது ஒண்ணு. பாத்துக்கிட்டே வாங்க, இதெல்லாம் பாத்துக்கிட்டே வாங்க. ரைட். இது இப்ப அடுத்தது இன்னொரு வீடியோ. திருவாளர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளிக்கூட குழந்தைகளை வைத்து, பொதுவா ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாம் உட்காந்து வச்சு கின்னஸ் சாதனை, இந்த லிம்கா புத்தகத்துல இடம்பெறுவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்துல் கலாம் மாதிரி உருவம் வரைவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், தேசப்பிதா மகாத்மா காந்தி உருவங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துல வரைவாங்க. இப்ப அதற்கு நிகரான ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் திரு விஜய். புரியுதா? அதனால விஜய் மாதிரி ஒரு உருவம் அந்த ஸ்கூல்ல உட்காத்தி வச்சு வரைஞ்சி, அந்த பள்ளிக்கூடத்துல விஜய் பாட்டு, சினிமா பாட்டு போட்டு பிள்ளைங்க எல்லாம் ஒரே வைபு, ஃபுல் வைபு தான். இந்த வைபு ஒரே வைபு மோடு தான். எல்லாரும் வைபு. அது என்ன வைபுன்னு தெரியல, இளவெடுத்த வைபு எனக்கும் தெரியல. வைபு மோடு, ஃபுல் வைபு. எப்படி? இதெல்லாம் பள்ளிக்கூடங்களில் நடக்கிறது. அப்புறம் இன்னொரு வீடியோ தம்பி, அதையும் காட்டிருங்க. இது தாவேகா நிர்வாகிகள். இவங்க எல்லாம் யாருன்னு நினைச்சீங்க நீங்க? எல்லாம் ஆக்ஸ்போர்டு இதுல எல்லாம் படித்து பட்டம் பெற்ற உடனே நான் அவர்களை கொச்சைப்படுத்தி விட்டேன் அப்படிமாங்க. அவங்க என்ன வேணாலும் படிச்சிருக்கட்டும். இப்ப தாவேகா நிர்வாகிகள் இவங்க எல்லாம் போய் பள்ளிக்கூடத்துல போய் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு விஜய் போட்டோவை காட்டி வகுப்படுக்கிறார்கள். இவர் யார் தெரிகிறதா? அந்த பிள்ளைங்க விஜய் அங்கிள், விஜய் அண்ணா, வெரி குட் அப்படின்னு ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளாஸ்லயும் விஜய் போட்டோவை மாட்டி பிள்ளைங்கள்ல அப்படியே வைப் மோட்ல வைக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை வைப் மோட். ரைட். இப்படி வச்சிருக்கணும். இதுதான் அரசியல். இத செய்ய தெரிஞ்சுதான் ஸ்டாலினுக்கு? நான் வயிறறிஞ்சு கேட்கிறேன், சீரியஸா கேட்கிறேன். ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? நாகரீக அரசியல். ஆமா, என்ன நாகரிகம்? மாபெரும் தமிழ் கனவுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு. நானும் அதுல பேசியிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு எல்லாம் கொடுத்த அட்வைஸ் என்ன தெரியுமா? அரசியல் துளியும் பேசக்கூடாது. முதலமைச்சர் படம் கூட இருக்கக்கூடாது. கல்லூரி மாணவ மாணவிகள் மத்தியில் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். திருவள்ளுவர் புகைப்படம் மட்டும்தான் இருக்கணும். ஸ்டாலின் போட்டோ கூட அதுல இருக்கக்கூடாது. எப்படி? நல்லா இருக்கா? இங்க எப்படி? வாடி வாடி கைப்படாத சீடி, இப்படி பாட்டு போட்டு வைப் மோட்ல வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நாகரிக அரசியல். முதலமைச்சர் படம் கூட அதுல இடம்பெறக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோம். நாம என்ன பண்ணோம்? ஸ்டாலின் என்ன செய்தார்? நெல்லையில் பொருணை அருங்காட்சியகம் பிரமாதமா இருக்கும், போய் பாருங்க வரலாற்றுல. அதெல்லாம் ஆதிச்சநல்லூர்ல சிவகலையில் கண்டெடுக்கப்பட்ட அந்த மண்பாண்டங்கள், ஓடுகள், இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியது. எவ்வளவு பெரிய வரலாறு தெரியுமா? அதை கண்டுபிடிச்சு சொன்னார். இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கியது. அந்த பொருணை அருங்காட்சியகத்தை நான் போய் சுத்தி பார்த்தேன். திரும்புற இடமெல்லாம் ஸ்டாலின் படம் இருக்கும்னு நினைச்சேன். எங்கேயும் கிடையாது. திரும்புற இடம்லாம் ஸ்டாலின் பேர் இருக்கும்னு நினைச்சேன். இல்ல, திரும்பும் இடமெல்லாம் தமிழ் 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 என்று தமிழ் இருந்தது.
ஏன்? ஏன்னா நாகரிக அரசியல், நாம எங்கும் நம்மை முன்னிறுத்தி விடக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் நினைத்தார். ஸ்டாலின் என்ன செஞ்சார்? இந்த மாதிரி சினிமா பாட்டு ஆட தெரியுமா ஸ்டாலினுக்கு? ஆழ்த்தோட்ட பூபதி பாட்டுக்கு ஸ்டெப் போடுவீங்களா ஸ்டாலின் சார்? விஜய் போடுவார். அப்ப அந்த பிள்ளைங்க வைப் மாடல் பேரண்டே அதைத்தானே சார் விரும்புறாங்க. பேரண்டே எதை விரும்புறாங்க? ஓட்டு போட்ட சகோதரிகள், தாய்மார்கள், பெண்கள் அவங்களே எதை விரும்புறாங்க? பிள்ளைங்க அப்படித்தான் பிறகு பிள்ளைங்க வளரும். இப்ப உங்களுக்கு என்ன கவலை? நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த பிள்ளைகளை நான் அறிவார்ந்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டும், அதனால் நான் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கிறேன், நீங்கள் தமிழின் பெருமையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கிறேன், நீங்கள் தமிழின் பெருமையை கற்றுக்கொள்ளுங்கள். நான் தோழி விடுதி கட்டி வைக்கிறேன், நீங்கள் அங்கு உங்கள் பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் வேலைக்கு அனுப்புங்கள். நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நான் பிள்ளைகளை, சாமானிய வீட்டு பிள்ளைகளை, சாமானிய அடித்தட்டு வீட்டு பிள்ளைகளை IAS IPS ஆக்க போகிறேன். உங்ககிட்ட யாரு கேட்டா? யாரு கேட்டா உங்ககிட்ட? மக்களுக்கு இதான் தேவை. என்ன சார் நீங்க விவரம் இல்லாம 5 வருஷம் ஆட்சியை பண்ணிவிட்டு அப்புறம் மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னா தோக்கடிக்கதான் செய்வான். நீங்க அவ்வளவு எல்லாரும் சொன்னாங்கல்ல, துறையையே உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. நீங்க அந்த திரைத்துறையை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னும் 10 படம் நடிக்க வச்சு மற்ற நடிகர்கள் படத்தை எல்லாம் திட்டமிட்டு சதி செய்து கீழே தள்ளி உதயநிதி ஸ்டாலினை பெரிய ஹீரோ மாதிரி ஆக்கியிருந்தீங்கன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்கு. தேவையா? அதை விட்டுவிட்டு நீங்க நேற்று குளத்தூருக்கு போறேன். அப்படியே குளத்தூர் என்ட்ரன்ஸ்லயே ஏசி பேருந்து நிலையம் ஃபுல் க்ளோஸ்டு, உள்ள ஏசி ஓடுது, எல்லாம் ஏசியில உட்கார்ந்து மக்கள் நிம்மதியா வெயிலுக்கு. அது என்னது? முதல்வர் படைப்பகம். யாரு கேட்டா உங்ககிட்ட? முதல்வர் படைப்பகம். முக்காப்புள்ள ஆட தெரியுமா உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களே? அதை கத்துக்கிடுங்க இனிமேல். ஏதாவது வாடி கைப்படாத சீடி எப்படி அப்படி இருக்கணும். ஸ்கூலுன்னா இப்படி இருக்கணும் சார். பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட்டு பள்ளிக்கூடத்துல போய் நான் பாடம் எடுக்கேன், நான் தமிழை சொல்லிக் கொடுக்கிறேன், நான் இதை சொல்லிக் கொடுக்கேன், அதை சொல்லிக் கொடுக்கேன், காலை உணவு திட்டம் தருகிறேன். உங்ககிட்ட காலை உணவு யாரு கேட்டா? கைப்படாத சீடி இருக்கா? காலை உணவு திட்டம் வேண்டாம், கைப்படாத சீடி வேணும். அதெல்லாம் பண்றதை விட்டுவிட்டு மக்கள் ஏன் எங்களை தோற்கடித்தார்கள் என்று நீங்க ஆய்வு செய்யறதுக்கு ஆராய்ச்சி குழு வேற போட்டிருக்கீங்க. ஆய்வே செய்ய வேண்டாம், இதான் ஆய்வு. அவ்வளவுதான். கொஞ்சம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பெரியார் நூலகம் மதுரையில் அவ்வளவு பெரிய நூலகம், நெல்லையில் பிரம்மாண்ட நூலகம், மிகு காகிதம் இல்லத்தவர்கள் பேரில், மதுரையில் கலைஞர் பேரில், கோவையில் பெரியார் பேரில். உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்டோமா? யாராவது சினிமா தியேட்டர் கட்டி விட்டுருக்கலாம்ல நாலு. நீங்க விவரம் இல்லாம இதெல்லாம் பண்ணிவிட்டு மக்கள் எப்படி தோற்கடித்து விட்டார்கள்? தோற்கடிக்கதான் செய்வான். இனியாவது திருந்துங்க. கட்சிக்காரன் யாரையாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் விட்டீங்களா கடந்த 5 வருஷம்? நான் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக கூடாது. கட்ட பஞ்சாயத்து செய்கிறீர்கள் என்று எனக்கு அவப்பெயர் வருகிறது. பத்திரிகைகள் அப்படித்தான் எழுதுச்சு சார். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, திமுக காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து வீடுல குடியிருப்பான், போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி அவன் வீட்டுக்கு போயிருப்பான். அதையே பத்திரிகைகள் என்ன எழுதிரும்? காவல் நிலையம் அருகே அடிக்கடி திமுகவினர் நடமாட்டம் எழுதுவான். ஆனா இப்ப தாவேக்கால பாருங்க, போலீஸ்காரங்களே பிடிச்சி அடிக்கான். தாவேக்கா நிர்வாகி யாராவது பேசுறாங்களா? பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்றான், ஸ்கூல்ல போய் பஞ்சாயத்து பண்றான் சார். பிரசவ வார்டு உள்ள போய் ஆய்வு செய்யறான் சார். யாராவது கேட்டாங்களா? கேட்கல. திமுக செஞ்சா கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அதனால இவர் என்ன வேணாலும் செய்யலாம் இவங்க ஆட்கள். நீங்க அது புரியாம நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் நேர்மையாகத்தான் இருந்தேன். யாரு கேட்டா உங்ககிட்ட நேர்மைய? யாரு கேட்டா? அதெல்லாம் யார் உங்ககிட்ட? நான் 11.19 விழுக்காடாக தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டேன் ஸ்டாலின். நீங்க உயர்த்துங்க, உயர்த்தாம போங்க. வேலை வாய்ப்பை கொடுங்க, கொடுக்காம போங்க. கைப்படாத சீடி இருக்குதா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம். நான் இனிமேல் ஃபுல்லா அந்த மாதிரி நம்ம பார்த்தேன். நானும் என்னத்துக்கு நம்ம கடந்து கஷ்டப்பட்டு புத்தகத்தை எல்லாம் படிச்சு, உலகம் கைப்படாத சீடி பக்கம் தான் இருக்கு. மக்கள் அதைத்தான் விரும்புறான். உண்மைதானே?
இல்லையா? சரி, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதே, என்னடா எல்லாருமே அப்படி இருப்பாங்க? இந்த மாணவர் அமைப்புகள்லாம் என்ன பண்ணுச்சு? இந்த நீட் பிரச்சனை போயிட்டு இருக்குதே, எஸ்எஃப்ஐ ஏதாவது பண்ணிருக்கணுமே இதுக்குள்ள அப்படின்னு பார்த்தா, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள், இடதுசாரி மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய சல்யூட், எஸ்எஃப்ஐ மாணவர்களுக்கு. சரியா? அந்த வீடியோவையும் கொஞ்சம் காட்டுங்க தம்பி. அந்த வீடியோ எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராடுகிறார்கள், காவல்துறை எப்படி அணுகுகிறதுங்கிறத நீங்க பாத்துருங்க. சரியா? இப்ப இடதுசாரி மாணவர்கள் போராடுகின்ற பொழுது காவல்துறை அவர்களை இவ்வளவு அராஜகமா புரூட்டலா அவர்கள்ட்ட பிஹேவ் பண்ணுது. நான் அப்படியே கேமராவை ஐயா பே சண்முகம் பக்கம் திருப்பினேன். கண்டிப்பாரு, கடுமையா கண்டிப்பாரு, கண்டிச்சாரு திமுகவையும் அதிமுகவையும். அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, திமுகவும் அதிமுகவும் இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை, ஆணவ படுகொலைகள் குறித்து அவர்கள் சரியாக செயல்படவில்லை. யாரு? திமுகவும் அதிமுகவும் ஆணவ படுகொலைகள், சாதிய மோதல்கள், சாதிய சிக்கல்கள் குறித்து களத்தில் தீவிரமாக போராடவில்லை என்பது போன்ற ஒரு வாதத்தை ஐயா பே சண்முகம் வைத்ததாக புதிய தலைமுறை செய்தி சொல்லுகிறது. இப்ப நம்மோட கேள்வி கரெக்ட். அதனாலதான் ஐயா சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீவிரமாக களத்தில் சாதி ஒழிப்பை பேசிய, சாதி ஒழிப்பு போராட்டங்களை முன்னெடுத்த விஜயை ஆதரிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்கணும் நீங்க இதெல்லாம். ஆமா சார், விஜய் என்ன சார் சாதி ஒழிக்க போராடினாரு அப்படின்னு கேட்டா, இப்ப சரி இல்லா ஊருக்குள்ள பொறக்க வேணும் பேர புள்ள, அந்த பாட்டுக்கு வந்து இந்த பாடலுக்கு நடனம் ஆடியவர் உங்கள் விஜய் சார். அது ஒரு போராட்டம் இல்லையா? அது ஒரு போராட்டம் சார். திமுக என்ன செஞ்சது சொல்லுங்க? திமுக என்ன சார் செஞ்சது? சாதி ஒழிக்க திமுக என்ன சார் செஞ்சது சொல்லுங்க சார். சார் 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளை இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியது திமுக. இது ஒரு சாதனையா? இது சாதனையா? சினிமால ஏதாவது பாட்டு பாடியிருக்கா? இல்ல. ஊரும் சேரியுமாக தனித்தனியாக இருக்கிறார்கள், ஏன் ஒன்றாக வாழ இயலாது? சமத்துவபுரங்கள் என்ற ஒரு கான்செப்டை கலைஞர் கொண்டு வர்றார். இதான் சாதனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சாதனை. சாதி மறுப்பு திருமணங்களால் தான் ஓரளவிற்கு சாதியை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்து சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களை நல்லா கேட்டுக்குங்க. திமுக செய்த தவறு, வரலாற்று தவறு. சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை. ஐயா பே சண்முகம் அதைத்தான் கேட்காரு. ஏதாவது செஞ்சுதா திமுகன்னு கேட்காரு. ஏதாவது செஞ்சுதானா? இதெல்லாம் செஞ்சிருக்கு. இது வேஸ்ட். இப்ப சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமைன்னு சொல்றதுனால ஏதாவது நாட்டுக்கு நல்லது நடக்க போதா? கைப்படாத சீடி எவ்வளவு நல்லது. இப்ப இந்த ரெண்டுல எது நல்லது? கைப்படாத சீடி தான் நமக்கு வேணும். இதா வேணும். இது தேவையா நமக்கு? அருந்ததிரிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீடு எவ்வளவு பேர் அங்கிருந்து மருத்துவர்களாக, பேராசிரியர்களாக வந்திருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு எவ்வளவு பேர் படிச்சு மேல வந்திருப்பாங்க. இதுவா நமக்கு தேவை? என்ன போட்டுக்கிட்டு இது திமுக செஞ்ச வரலாற்று பிழை. இதெல்லாம் உங்களுக்கு மார்க்ஸ், காரல் மார்க்ஸுக்கு சிலை, அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கர் பெயரில் சட்ட கல்லூரி, அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை வந்து என்ன சமத்துவ நாளாக அறிவித்து உறுதிமொழி ஏற்பு. டான்ஸ் ஆட தெரியுமா? சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. சினிமால சொன்னார் பாரு விஜய், அதுதான் சாதி ஒழிப்பு. அப்படி போராட கத்துக்கிடுங்க சிஎம் நம்ம இவரு ஸ்டாலின் சார். நீங்க அதை விட்டுப்புட்டு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி தொகை திட்டம், 400க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக பிள்ளைகள், மாணவர்கள், மாணவ செல்வங்கள், தம்பி தங்கைகள் வெளிநாடுகளில் படிக்கிறார்கள். கைப்படாத சீடி இருக்கா இல்லையா? சாதியின் பெயரால் அடையாளப்படுத்தப்பட்டு சிக்கல் வருகிறது அப்படின்னு சொல்லி சமூக நீதி மாணவர் விடுதியின் பெயர் மாற்றம். ஐயா சண்முகம் கேட்கிறாரு, திமுக என்ன செஞ்சது? என்ன செஞ்சது? சமூக நீதி விடுதிகள் என்று பெயர் மாற்றுச்சு. தேவையா இது? என்ன சார், கரெக்ட் தானே காம்ரேட்? தோழர் கரெக்டா பேசுவார் தோழர். தோழர் வந்து அண்ணாவை பூர்ஷ்வான்னு சொன்னவர். விஜய் யாரு தெரியாத உங்களுக்கு? அண்ணா பூர்ஷ்வா. விஜய் தான் மார்க்சின் மறுவடிவம், லெனினின் மறுபிறப்பு, பிடல் காஸ்ட்ரோவின் உடன்பிறப்பு, சேகுவேராவின் பள்ளித்தோழன். தெரியாதா உங்களுக்கு? என்ன நீங்க போங்க. ஊழல் ஒழிப்புல விஜய் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா? அந்த கத்தி படத்துல ஒரு டயலாக் பேசியிருப்பாரு தெரியுமா? காத்திலேயே ஊழல். அந்த மாதிரி ஊழலை எதிர்த்திருக்காரா இல்லையா அவரு? நான் உண்மையிலேயே காம்ரேட பாராட்டுறேன். காம்ரேட் பக்கம் தான் நிற்பேன். அப்படி பயணம் அரசியலை
திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆமா, ஏன்னா சிபிஐயும் சிபிஎம்மும் இணைந்து ஒரே அணியில் இருக்கின்ற பொழுது அஇஅதிமுகவும் திமுகவும் ஓர் அணியில் வந்து விட்டால் அது உலக மகா பாவம். ஆனால் சிபிஐயும் சிபிஎம்மும், சிபிஐயில் இருந்து பிரிந்த சிபிஎம், அதன் பிறகு பிரிந்த எம்எல், எல்லா இடதுசாரி அமைப்புகளும் ஓரணியில் திரண்டால் அது மக்கள் நலன். எல்லா திராவிட கட்சிகளும் ஓரணியில் திரண்டால் அது சந்தர்ப்பவாதம். கரெக்ட் காம்ரேட், சூப்பர். அப்படி பேசி பழகணும். இதை விட்டுவிட்டு நீங்க விவரமே இல்லையே யாருக்கும். நம்மளும் இனிமே விவரமா பேசி பழகணும். அது யார் ஜெயிக்கிறாலும் அந்த பக்கம் போய் நின்று அப்படி பேசி பழக தெரியணும். அதுலயும் அந்த கைப்படாத சீடி தான் ஹைலைட். நல்லா இருக்கு. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை. இப்ப தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்துவதை பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு வேலை திட்டத்தை தொடங்கிவிட்டது தாவேக அரசு. தூய்மை பணியாளர்களை ஒரு மண்டலத்தில், ஏற்கனவே அதிமுக ஆட்சியில பல்வேறு மண்டலங்களில் தனியார் மயப்படுத்தி இருந்தார்கள். ஒரு மண்டலத்தில் தனியார் மயப்படுத்துவதற்கான முயற்சியை திமுக அரசு எடுத்த போது அதை கண்டித்து பெரும் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டம் நியாயமான போராட்டம். அந்த போராட்டக்காரர்களின் உணர்வுகளோடு நான் ஒன்றி நிற்கிறேன். அவர்களுடைய உணர்வுகள் தான் சரியானது என்பதை நான் உறுதியாக சொல்றேன். அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அன்றைக்கு திமுக அரசு அவர்களோடு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்த்திருக்க வேண்டும் என்ற கருத்தில் நான் உறுதியாக நிற்கிறேன். அதன் பிறகு காலதாமதம் ஆனாலும் திமுக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்டி அவர்கள் மகிழ்ச்சியாக தங்கள் போராட்டத்தை நிறைவு செய்தார்கள். ஆனா அன்னைக்கு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை, அந்த தோழர்களை, சகோதரர்களை அழைத்து பனையூரில் வைத்து பார்த்து தன்னுடைய தார்மீக ஆதரவை தந்த விஜய் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தூய்மை பணிகளை தனியாருக்கு, தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை பற்றி ஆய்வு செய்வார். அது தொடர்பான அந்த வேலைகள் தொடங்கிவிட்டன என்று செய்தி வரும்போது அந்த போராட்ட குழுவினர் மீண்டும் போராட்டத்திற்கு வருகிறார்கள். நான் கேமரா வச்சு லென்ஸ் வச்சு தேடுறேன், எங்கேயாவது இதை கண்டிச்சிருப்பாரா? சமூக நீதி சக்திகள், ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள், மார்க்சிய அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இதை கண்டித்திருப்பார்களா? பெரியாரிய சிந்தனையாளர்கள் யாரேனும் இதை கடந்த காலங்களில் இதை கண்டித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கண்டித்திருப்பார்களா அப்படின்னு தேடுறேன். பேசிடக்கூடாது. ஏன்? நமக்கு கைப்படாத சீடி தான் முக்கியம். நாட்டில் எவ்வளவு மின்வெட்டு, நாட்டில் எவ்வளவு பாலியல் தொல்லை, பாலியல் வன்கொடுமை, அமைச்சர்கள் கைப்படாத சீடிக்கு நடனவாடி கொண்டிருக்கிறார்கள். கண்டிக்க வேண்டிய அறிவு ஜீவிகள் மௌனம் சாதிக்கிறார்கள். இந்த லட்சணத்துல நம்ம சாதனைகள் எல்லாம் பட்டியலிட்டு இருக்கோம். என்னன்னு, இவ்வளவு ஆக்கணும் பொருளாதாரத்துல, இவ்வளவு ஆக்கணும் கல்வியில, இவ்வளவு ஆக்கணும் அதுல, இவ்வளவு ஆக்கணும் இதுல. யாரு கேட்டா உங்ககிட்ட? பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, சமூக நீதியின் ஒரு அங்கமா இல்லையா? நோ. யாரு கேட்டா உங்ககிட்ட? அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது நல்ல ஸ்டெப்பு வேற லெவல்ல பண்ணும். அது என்ன, பெண்களுக்குன்னா நீங்க அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு மண்ணு ஒண்ணு அந்த மாதிரி ஏதாவது சினிமால பேசணும். நீங்க சத்தமாக்குறதெல்லாம் யாருக்கு வேணும்? இப்ப ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசுகிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தெளிவா சொன்ன போது இல்லவே இல்ல, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள் என்று எல்லாரும் திட்டி தீர்த்தாங்க கடந்த திமுக அரசு. இப்ப விஜய் அதே தான் சொல்றாரு. வெரி குட், சூப்பருங்கிறாங்க. எப்படி ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் அதன் பிறகு நாங்க சர்வே நடத்துறோங்கிறாரு. இதைத்தானே திமுக சொல்லிச்சு. நீங்க சொன்னா திட்டுவோம். ஏன்னா கைப்படாத சீடி தான் நமக்கு. கைப்படாத சீடி, வாடி வாடி கைப்படாத சீடி. அப்படி இருக்கணும் வைபு. ஸ்டாலின் சார், இந்த மாதிரி ஸ்டாலின் சார படிங்க சார். என்ன நீங்க நான் கோர்ட்டுக்கு போட்டா இது பண்ணட்டா அது பண்ணட்டா இப்படி பண்ணணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீட்டிற்காக போராட்டம் நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் மிக வீரியமிக்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார். அதில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார்? எம்ஜிஆர். ஏராளமான பேர் அதில் அந்த துப்பாக்கிச்சூட்டில் பலியானார்கள். பலியானவர்கள் யார்? வன்னிய சொந்தங்கள். துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார்? எம்ஜிஆர். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த போது வன்னியர்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்து 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீட்டை தந்தது யார்? அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்.
இப்ப நீங்க யார திட்டணும்? கலைஞரை திட்டணும். ஆமா. ஆனா அதுதான், அது அப்படித்தான் இருக்கணும். சரி, அப்படி அந்த போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பலியான சமூக நீதி போராளிகள் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்து தந்தது யார்? அது ஸ்டாலின். நீங்க யாரை திட்டணும்? ஸ்டாலினை திட்டணும். ஏன்? ஏன்னா கைப்படாத சீடி, வாடி வாடி கைப்படாத சீடி. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கணும். இதெல்லாம் தெரியாம நான் போயிட்டு வள்ளுவனுக்கு வானுவரை சிலை வைத்தேன், தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தேன், ராஜராஜ சோழனுக்கு சிலை வைத்தேன், 42 அணைக்கட்டுகளை கட்டினேன், பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தேன், காலை உணவு திட்டம் தந்தேன், சத்தான உணவாக்க முட்டை தந்தேன், கிராமங்களுக்கு மினி பஸ் தந்தேன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தந்தேன், இலங்கையிலிருந்து அங்கே அனுப்பப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக, மலையக தொழிலாளர்களுக்காக தேயிலை தோட்ட கழகம் ஒன்றை உருவாக்கினேன், எல்லா ஊருக்கும் நூலகம் கட்டி தந்தேன், மிகப்பெரிய பாலங்களை கட்டி தந்தேன். வேண்டாம். ஆழ்தோட்ட பூபதி பாட்டுக்கு ஆட தெரிஞ்சா சொல்லுங்க, அரசியல்ல இருங்க, நாங்க உங்களை ஆதரிக்கிறோம். ஆமா, ஸ்டெப்பு போட தெரியலன்னா யாரா இருந்தாலும் கிளம்பிருங்க. இனிமேல் விஜய் அண்ணா தான். ஆமா, அந்த வைப குறையாம வச்சிருக்க போறோம். எல்லா ஸ்கூல்லயும் போய் பாட்டு போட்டு, ஆமா, அடுத்த ஸ்கூல்ல எல்லாம் சார் ப்ளீஸ், நான் அந்த பாட்டு போட்டுறவங்களுக்கு நான் ஒரு அன்போட வேண்டுகோள் சார், தாவேகா நிர்வாகிகள், அடுத்த வாட்டி வேற ஏதாவது நல்ல பாட்டை போடுங்க சார். இந்த கில்லியில ஒரு பாட்டு வரும் சார், அதெல்லாம் போட்டு ஆடு கொடுங்க சார், நல்லா இருக்கும். பேரண்ட் எல்லாம் கூட ரசிப்பாங்க சார், பெற்றோர்கள் ரொம்ப ரசிச்சு அடுத்த வாட்டி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. நீங்க நான் சார் கிண்டல் பண்றேன்னு நினைக்காங்க, நம்ம ஊர் பெற்றோர்கள் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, அவங்களுக்கு படிக்க வச்ச சிஎம் வேண்டாம் சார், வேணாம், அவங்க வேணான்ட்டாங்க. நீங்க அடுத்த வாட்டி இந்த பாட்டு போட்டு விடுங்க. அந்த கில்லியில, ஐயோ அது எனக்கு மறந்து போச்சா, நல்ல பாட்டு, நான் படிக்கிற காலத்துல வந்து பண்ணுங்க, ஏதோ ஒரு பாட்டு அந்த இவங்க விஜய் ஆடுவார், சூப்பரா இருக்கும் சார், அது நல்லா இருக்கும், அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் வேற ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நல்ல பாட்டா போட்டு விடுங்க. காதலுக்கு மரியாதையில இருந்தாலும் போட்டு விடுங்க, நல்லா இருக்கும். நான் படிக்கும்போது அந்த படம் அதெல்லாம். ஆமா, அந்த மாதிரி வித்தியாசம் ஒரே பாட்டை போடாதீங்க, வேற வேற பாட்டை போட்டு விடுங்க, நல்ல வைபா இருக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிரகாசமாக வரும், நல்ல தமிழ்நாடு எங்கேயோ போயிரும். 10-15 வருஷத்துல நீங்க பாருங்க, வேற லெவல்ல தமிழ்நாடு ஆக போகுது. ஆமா, இதற்கு பத்திரமா இதெல்லாம் பாதுகாத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பை நான் யார் கையில கொடுக்கேன்? ஐயா சண்முகம் போன்ற பகுத்தறிவாளர்கள், ஐயா மாதிரியான ஆளுமைகள், ஆமா, எல்லாம் பெரிய பெரிய இவங்க எல்லாம் இதை பாதுகாத்து நீங்க விஜய்க்கு துணை நின்று தமிழ்நாட்டை பெரும் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்த தவறுகளை இனியாவது திருத்திக் கொள்ளுங்கள், வரலாற்றில் நீங்கள் செய்த தவறுகளை மாற்றிக்கொள்ளுங்கள், இப்படி எல்லாம் இருக்காதீங்க, 4 ஸ்டெப்பு போட படிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.